வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் பத்திரத்துறையில் பயங்கரமான ஊழல் நடக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பல வீடியோவில் இருந்தேன். அவங்க வீடை பூரா ரைடு பண்ணுங்க, ரிஜிஸ்டர் வீடை பூரா ரைடு பண்ணுங்க, பத்திர ஆஃபீஸ் வச்சிருக்கவங்க வீடை பூரா ரைடு பண்ணுங்க, ஏகப்பட்ட பணம் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். திமுக ஆட்சிலையும் அதே லஞ்ச லாவணி தான் கொடிகட்டி பறக்குது. அதிமுக ஆட்சிலையும் அதே லஞ்ச லாவணி தான் கொடிகட்டி பறந்துச்சு. என்ன காரணமா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது 6 மணி ஆயிட்டா ஒரு பைக்கில் ஒரு ஆள், அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் பெட்டியில பணத்தை அடிக்கிட்டு பட்டான ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுவேன். அதிகாரி அங்கே காசு கொடுக்கணும். என்னையான்னு கேட்டா உன்னை மறைச்சுப்பிட்டேன். எதுக்கியா தினம் போல வேகத்துல போற, என்னையா காரணம் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள வசூல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அண்ணா நகர்ல, அவங்க கூட கொடுக்கணும். இல்லை நாளைக்கு நாங்கள் பத்திரம் வேலை பார்க்க முடியாது, எங்களை அவ்வளோதான். ஒரு பத்திரத்துக்கு 50,000 நாங்கள் ஓபிஎஸ்ட்டை கொண்டு கொடுக்கணும். ஓபிஎஸ்கிட்ட கொடுத்து அண்ணன் அது எடப்பாடிக்கு போயிடும். அவங்க பேசுனது அப்படி நடந்துக்கிடுச்சு. என்னையா நிர்வாகம் பார்க்குறேன், ஒரு பத்திர ஆஃபீஸ்லேயும் காசே லஞ்சராவணி இல்லாத ஒரு துறையே இல்லையே அப்படின்னு வஞ்சிக்கிட்டே இருந்தான். எடப்பாடி பழனிசாமி வஞ்சோம். ஸ்டாலின் வந்த உடனே விடியல் தர்றேன், அது தெரிய தெரிஞ்சு இங்கேயும் அதே கதை தான். எங்கே பார்த்தா லஞ்சா லாவணி. ஒரு பத்திரத்துக்கு 50,000, ரிஜிஸ்டர் பாதியை கொள்ளையடிக்கிறது, எழுத்தர் பாதியை கொள்ளையடிக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு பாதி, மந்திரிக்கு பாதியை கொடுக்குறது, இப்படி பல வாரம் கொள்ள பயங்கரமான ஒவ்வொரு பத்திராபிஷை வேண்டிய சோதனை பண்ணுங்கயா. ஒரு 50 கோடி 100 கோடி எடுக்கலாமியா அப்படின்னு நான் சொன்னேன். 500க்கு மேல பத்திராபிஷை இருக்கு தமிழ்நாட்டில். அது பூரா சோதனை பண்ணியா நான் சொன்னேன். ரிஜிஸ்டர் எழுத்தர் வீட்டில் பூரா சோதனை பண்ணு, அந்த பத்திர பதிவாளர் வீட்டில் பூரா சோதனை பண்ணு நம்ம சொன்னோம். ஆனா இது வரைக்கும் எவனுமே எடுக்காது. லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒரு துறையை வச்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வருதுன்னு சொல்லிட்டா அவன் பூரா எடுத்து அன்னைக்கு அப்படியே ஊமை மாதிரி நேர்மையா இருப்பேன். ஆனா பத்திரம் போட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் போடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை வர்றாங்களாம். அவன் போயிட்டு முடிச்சவனுக்கு உனக்கு பத்திரம் போடுறீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வர்றது பத்திர ஆபீஸுக்கு எப்படி தெரியும்? என்ன காரணம்? பத்திர ஒழிப்பு லஞ்ச ஒழிப்புத்துறையும் பத்திரம் எழுதுறோம் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. நான் வந்தா நீ சொல்லிடுவேன், போக வேண்டியதேன். அவர் போனோன்னா அவர் கையில் அவருக்கு 2 லட்சம் போயிடும். இப்படியா ஒரு நிமிஷம் தான் அவர் கையில் 2 லட்சம் போயிடும். அவர் திருப்பி போயிடுவாரு. இவங்க வாட குமிர்ச்சா போட வேண்டிய பணத்தை வாங்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் ஒரு பத்திரத்துக்கு வாங்கிட்டு குமிர்ச்சம் போட வேண்டிய லட்சக்கணக்கா வாங்கிட்டு குமிர்ச்சம் போட வேண்டிய. திருப்பி இன்னொரு நாளைக்கு ஒரு பெட்டிஷன் போகுதோ போகலையோ, உங்க மேல பெட்டிஷன் வந்திருக்கியா, இன்னைக்கு நாங்க ரைடுக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. உடனே இதே கதை, ஆள் வர்றாங்க பேசாம இருங்க. இதே பேச்சுட்டேன் காலம் முழுக்க இதே எக்கப்படாத்தே இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, வெளிநாடுகள்லாம் யாருமே பத்திர ஆபீஸுக்கு நேரடியா வர்றதே கிடையாது. பூரா ஆன்லைன்ல நெட்டுத்தையும் போடுறாங்க ஆன்லைன்ல. இப்ப இதே மாதிரி தமிழ்நாட்டுல கொண்டு வந்தா என்ன அப்படின்னு மாநில கவர்மெண்ட் யோசிச்சு கடைசியில் யாருமே பத்திர ஆபீஸுக்கு வர வேணாம். அங்கே பத்திரம் எழுத்து இருக்காங்களே அவங்களே போட்டலாம். பத்திர ரிஜிஸ்டருக்கே போகாது, நீங்க போக தேவையில்லை. எல்லா கைரேகை எல்லாமே இங்கேயே வச்சிட வேண்டியது. வச்சுட்டு நீங்க கூட வச்சுக்கிட்டு டைம் தான் கரெக்ட் டைம் அதே எடுத்து நீ வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இன்னையிலிருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஆன்லைனே கிடைக்கல. பத்திரத்தோட தம்பு சென்று வச்சு ஆன்லைனே கிடைக்கல. யாருக்குமே எந்த சிக்னலுமே கிடைக்கல. எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்காங்க. குந்தாங்கூரா தொடக்கமா இருக்கு, முடிவா இருக்கு. ஆனா குந்தாங்கூரா காத்துக்கிட்டு இருக்காங்க, பத்திரமே ஆகல. இதுல எப்படி நீங்க லஞ்ச லாவணியம் வராதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் செயல்படுத்த முடியாதுன்னு எம்ஏஎம் எழுதி கொண்டாந்து வேற இடத்துல வைக்கிற வேலையாது? ஏன் 4 வருஷம் 5 வருஷம் செயல்படுத்தல? இது என்ன காரணம்? ஏன்னா நீங்க காசு வாங்கணும், உங்களுக்கு காசு தேவைப்படுது, காசு நிறைய வாங்கணும். நீங்க காசு அடுத்து இப்ப உங்க ஆட்சி முடிய போற நேரத்துல புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டோம்னா அடுத்த வர்றவன் தலையை பிச்சுட்டு கிடைக்க காசே வாங்க முடியாது அப்படிங்கிற எண்ணமா உங்களுக்குலாம்? 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திருக்கலாம்ல. இது என்ன பெரிய வானத்துல போய் நிலாச்சோரா ஊட்ட போறிய? நிலாவில் போய் நெட்ல கோர்த்து விட போறீங்க. அது படம் எடுக்க போகுது. எல்லாமே சேவா. இந்த வேலையை முன்னாடியே செய்யலைங்க. இப்ப ஆட்சி முடியக்கூடிய நேரத்துல 10 நாள்ல இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? காரணம் என்ன? 6 வந்தாலும் என்ன வேணா கட்டி எழுதுறேன். இப்ப எல்லாம் வாங்குறதா வாங்கியாச்சு. இன்னும் யார்ட்டையும் வாங்க முடியாது. தேர்தல் தேதி அறிவிக்க போறேன். நான் 10 நாள் தேர்தல் தேதி அறிவிக்க போறேன். நமக்கு என்ன அப்படின்னு இப்ப ஸ்டாலின் இப்ப அறிமுகப்படுத்தி விட்டார். இந்த திட்டத்துல ஏன் ஊழல் நடக்காதுன்னு நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? இந்த திட்டத்தில் ஊழல் நடக்கும். என்ன காரணமா? உங்களுக்கு வேண்டப்பட்ட மந்திரி வேண்டப்பட்ட ஆளு ஒரு ஆபீஸை போட்டுருக்க, ஒரு ஆபீஸ்ல இதே பத்திரம் எழுத்தரா ஒரு ஆபீஸ்ல போட்டுருக்க. வில்லங்க பத்திரம் கூட கொண்டு அங்கே போகுது. அங்கே பத்திரம் பதிச்சு விட்டா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப எப்படி வில்லங்க பத்திரம் போடுறீங்க, நல்ல பத்திரம் போடுறீங்க. இப்போ ஒரு பத்திரத்துக்கு 50,000 1 லட்சம் வாங்குறீங்க. அப்போ அதே மாதிரி புதுசா ஒரு எழுத்தரை உருவாக்குவீங்க. மந்திரி எல்லாம் சேர்ந்து யார் ஆட்சிக்கு வரனா மந்திரியை கூப்பிடுவேன். ஏவா நீ என் சார்பில் நீங்க எழுது, இந்த மாதிரி நான் சொல்ற போற எழுதி எனக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் 20 லட்சம் நீ கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஆள் தயார் பண்றாங்கன்னு வைங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? இது ஊழலுக்கு வழிவகுத்துறேன். இது ஊழலுக்கு அப்பட்டமான ஊழலுக்கு வழிவகுக்கும். நெட்ல வேலை செய்யுது, கம்ப்யூட்டர்ல வேலை செய்யுது, அங்கே காத்துக்கிட்டு இருக்கோம், இங்கே காத்துக்கிட்டு இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. அரசாங்க வேலை ஒழுக்கமா நடக்குதாங்கிறத நாங்க பார்க்கணும். ஒரு நாள் கூட காத்து கிடக்கிறப்போ 2 நாள் கூட காத்து கிடப்போம், அது வேற விஷயம். ஆனா ஒழுக்கமா எதுவுமே நடக்கலையே. நடக்காத ஆட்சியில இருக்கவங்கள கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க யாரா இருந்தாலும். ஏன் அதுக்கு நீங்க எல்லாரும் ரோசப்பட்டு ஏன் திருந்த மாட்டேங்கிறீங்க? அரசு ஊழியர், பத்திரம் எழுதுறவன், மந்திரி, பத்திரத்துறை மந்திரி, முதலமைச்சர் ஏன் எல்லாரும் கூச்சப்பட மாட்டேங்கிறீங்க? காசு வாங்குறதுக்கு ஏன் வெக்கப்பட மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே கொடிகட்டி பறக்குது லஞ்ச லாவணி. ஏன் திருத்தரும் ஏன் நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி ஒரு திட்டம் நீங்க அறிமுகப்படுத்தவன எல்லா பத்திர ஆபீஸ்லயும் பத்திரம் போடல. நீ பாருங்க, நீ இப்படிதான் வரப்போகுது. அவனா ஒரு மந்திரி இருக்கு வரப்போறாரு, அவரா ஒரு எழுத்தரை தயார் பண்ண போறாரு. ஒவ்வொரு பத்திர ஆபீஸ்லயும் ஒரு ரூமை பிடிக்க போறாரு.
வில்லங்க பத்திரம் பூரா இங்க போங்க போறாரு. ஏன்னா வில்லங்க பத்திரம் அதான் கம்ப்யூட்டர் தான், அதான் சேவ் ஆகிட்டே இருக்க வேண்டியது. திருடனா பார்த்து திருந்தல்னா எந்த கம்ப்யூட்டர் வந்து யாரு வந்து என்ன பண்ண, என்னையா பண்ண, ஏதாவது ஆகுமா, ஏதாவது ஆகுமா, நீ என்னென்ன திட்டம் வரப்போகுது, நீ என்னென்ன குழப்பம் வரப்போதும், அதுக்கு தான் நீ உருவாக்கியிருக்கீங்க வேலைக்கு. எங்கே போய் நிற்குமோ தெரியல. லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் தேவையே இல்லை தமிழ்நாட்டுக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை எதுக்கு நமக்கு சொல்லு? வாங்குறத வாங்கிட்டு இருக்கேன், எல்லா துறையும் வாங்கிட்டு இருக்கேன். ஆர்டிஓ, போக்குவரத்து ஆர்டிஓ கலைச்சு குமிக்கி வாங்கி கிடக்கு. 800 ரூபா 3000 கேட்கிறேன். நான் வச்சதே வேதம். அதுக்கு ஒரு புரோக்கர், அதே ஒரு நாளைக்கு 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் ஒரு நாளைக்கு 5 லட்சம். சுடுகாட்டை பேய் வளைஞ்ச மாதிரி வாக்கிற பக்கம் பூரா சுத்துறாங்க. கேட்டாக்கா நான் அவனுக்கு கொடுக்கணுங்கிறேன். அவன் மந்திரி கொடுக்குறான்னா கொடுக்கணும், நமக்கு தெரியும். அவன் சொல்லிட்டு நான் மந்திரி கொடுக்கணும், இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும், அவரை கொடுக்கணும், இவரை கொடுக்கணும். அவன் ஒரு பெரிய ஓலையாட்டு நம்மளை குணத்து காட்டு நம்மளே மயக்கப்பட்டு விழுகிறப்ப. ஆக எந்த ஆபீஸுக்கே போக வேணாம்னு நம்ம நினைக்கிற அளவுல இப்போ வந்துச்சு. இந்த திட்டத்தை பத்திராபதியில் வரக்கூடிய திட்டமும் இது தோத்து போகும் பாருங்க. ஏன்னா நீங்களே ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கணும். நீங்களே ஊழல் பண்றதுக்கு வழிய புதுசா தேடிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க தேடும் பொழுது என்ன நவநாகரிக உலகம் வந்தாலும், என்ன தொழில்நுட்பம் வந்தாலும் அது தோத்து போயிடும். நீங்களே எது வேணாலும் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இந்த திட்டத்துல பாருங்க, இங்கே பார்த்தாலும் ஊழல், வில்லங்க பத்திரம், விவகார பத்திரத்தை போட்டு எல்லா பேரும் தலையை பிச்சுக்குது. ஒரு சொத்துக்கு 4 பேர் சண்டை விட்டு கோர்ட்டு கேஸ் வெட்டி குத்திட்டு கடக்க போறேன் பாருங்க.